கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்திலிருந்து உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்குரிய ஆன்லைன் ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த ஆராதனை மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற ஆராதனை என்பது உங்கள் யாவருக்கும் நன்றாய் தெரியும். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளிலும் தமிழகத்தின் பல இடங்களிலும் இருந்து நீங்கள் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதோடு மட்டுமல்ல, உங்களுடைய உற்சாகமான கருத்துக்களையும் நீங்கள் சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துவது மிகுந்த எங்களுக்கு ஒரு உந்துதலாய் இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆராதனையிலே கலந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற யாவருக்கும் இம்மானுவேல் ஆலயத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் திரும்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை நாம் பக்தி வினயத்தோடு கூட அனுசரிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலும் எங்களுடைய ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே இந்த ஆன்லைன் வழியாக இணையும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இது நாங்கள் உம்மோடு நெருங்கி சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை நாங்கள் இந்த நாளிலும் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையின் வழியாக தங்களுடைய வாழ்விலே என்ன நீர் விரும்புகின்ற மாற்றங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ அதை சரியான விதத்திலே உள்வாங்கி சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாய் இந்த ஆராதனை அமையட்டும். பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்கப் போகிற ஜெபம், படிக்கப் போகிற வேத தியானம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 333ஆம் பாமாலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் ரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். பாமாலை எண் 333. பாமாலை புஸ்தகம் வைத்திருப்பவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் உடனடியாக உங்களுடைய போன்ல அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க பாடலை பாடிவிட்டு உடனடியாக நீங்க திரும்பவுமாக ஆன்லைனுக்கு வந்து இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் ரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. ரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே, பின்பு மோட்சலோகத்தில் என்
என்றும் வாழுவே மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாம் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவரை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் படிக்கின்ற இந்த நேரம், நாம் இருக்கிற சூழலிலேயே நம்முடைய வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு போக முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வீட்டிற்குள்ளே நாம் ஆராதிக்கின்ற அதே நேரத்திலே இந்த இணையத்தின் வழியாக நேரடியாக நாம் தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்ளவும் இந்த ஒரு அற்புதமான தருணம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்போது ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்து நம்மை அவர் வழிநடத்தி கொண்டிருப்பதின் காரணம் என்ன? நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் விரும்பும் வாழ்வு நாம் நடத்த வேண்டும். இதற்காகத்தான் சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போதகர்களாகி எங்களுக்கு இப்படி நடத்தினாதான் எங்களுடைய வேலை என்பதல்ல. அன்பானவர்களே, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான நேரம். ஆகையினாலே நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் கவனத்தோடு கருத்து கொண்டுவோம். சும்மா ஆன்லைன்ல வந்தேன், லைக் போட்டேன், போனேன், நானும் தலை காட்டினேன் என்றல்ல. கடைசி காலம் வருகை நெருங்கி இருக்கிறது. ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று தெரியவில்லை. 2வது அலை ஓய்ந்திருக்கிறது என்று நாம் சற்று பெருமூச்சு விட ஆரம்பித்திருக்கிற நேரத்திலே துரத்தி கொண்டு வருகிற 3வது அலை என்ற அச்சுறுத்தல் எல்லாம் நம்மை நடுங்க வைக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கும்போது சூழல்களை பார்த்து நடுங்குகின்றவர்களாய் இல்லாமல் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இவ்விதமான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்துவோம். கடந்த வார செய்தியின் தொடர்ச்சியாய் இந்த வாரம் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரம் அகில உலக அப்பாக்களின் தினம், தகப்பனார் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாதர்ஸ். அந்த தகப்பனாருடைய தினத்திலே ஒரு தகப்பன் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்க்க ஆரம்பித்தோம். தகப்பன் என்ற ஸ்தானம், அப்பா என்ற ஸ்தானம், குடும்பத்தின் தலைவன் என்று கொண்டாடுகின்ற அந்த ஸ்தானம் வெறும் கொண்டாட்டத்தை ஸ்தானமாய் மட்டும் இருக்கக்கூடாது. அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஸ்தானமாகவும் இருக்க வேண்டும். ஒரு தகப்பன், ஒரு அப்பா சரியான நிலையிலே, தேவன் விரும்புகின்ற நிலையிலே தன்னுடைய வாழ்வை நடத்தும் போது அந்த தகப்பன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற தகப்பனாய் அமைகின்றான். தேவன் விரும்புகின்றதை செய்யாமல் தான் தோன்றித்தனமாக ஒரு தகப்பன் இருப்பானால் அது அந்த குடும்பத்திற்கு அழிவையும் சாபத்தையும் கொண்டு வரும். கிறிஸ்தவ தகப்பன்மாரே, இது நம்மேல் விழுந்த கடமை.
ஆண்டவர் ஆணாய் படைத்திருக்கிறார். யூதர்கள் அதை குறித்து மிகவும் கொண்டாடுவார்களாம். நான் ஒரு பெண்ணாய் பிறக்காததற்காக நன்றி என்று சொல்லுவார்களாம். ஆணாய் பிறப்பது என்பது ஒரு பெரிய ஒரு உயர்நிலை என்ற ஒரு கருத்து இருக்கிறது, ஆணாதிக்கம். ஆக ஆணாய் ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார் என்று நான் கொண்டாடுவது முக்கியமல்ல, மாறாக ஆணாய் என்னை படைத்தவர், என் கரத்திலே ஒரு குடும்பத்தை கொடுத்தவர். அதெல்லாம் ஏதோ காலப்போக்கில் நடந்துச்சு, வயது கூடினதினாலே குடும்பம் கிடைத்தது, அப்படி சொல்லாதீங்க. இது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அந்தஸ்து. உங்களை ஆணாய் படைத்தவர் உங்கள் கரத்திலே ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். இன்னைக்கு உலக அளவுல குடும்ப தலைவன் என்றுதானே சொல்லுகிறார்கள். ஒரு சில குடும்பங்கள்ல மாற்றி போடப்படுகிறது, ஆனால் குடும்ப தலைவன். ஆக குடும்பத்திற்கு கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷன் குடும்பத்திற்கு தலையாய் இருக்கிறான் என்பதுதான் வேதத்தின் போதனை. அப்ப என்னை தலையாய் வைத்திருக்கிறார், ஆகையினால நான் என்ன தலைப்பரட்டத்தனமும் பண்ணலாம் என்பது பொருள் அல்ல. என்னை நம்பி என்னை ஆணாய் படைத்தவர், என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்தவர், என்னை அப்பாவாக மாற்றினவர். ஆக இதையெல்லாம் நான் சரியாய் நிர்வகித்து தேவன் விரும்புகின்ற குடும்ப வாழ்வை நடத்துவது மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். இது ஒரு தகப்பனுடைய தலையாய எண்ணமாயிருக்க வேண்டும். என் குடும்பத்தில் ஒரு கிறிஸ்தவ தகப்பனுக்கு நான் தான் குடும்பத்துக்கு அதிகாரி, நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த எண்ணத்தை தூக்கி எறிங்க. என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு நான் காரணமாய் இருக்க வேண்டும். ஆகவே அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் யோசிக்க வேண்டும். ஏன் நான் தகப்பன்களை மட்டும் பேசுகிறேன், மற்றவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லைன்னு தயவு செய்து மற்றவங்க நினைச்சு கொண்டாடிடாதீங்க. தகப்பனுக்குரிய பொறுப்பு, மனைவிக்குரிய பொறுப்பு, பிள்ளைகளுக்குரிய பொறுப்பு, இது எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம படிச்சிட முடியாது. ஆகையினாலே இந்த பொருள் படிக்கிறதுனாலே இப்போ நான் தகப்பன்களுக்கு அப்பாக்களுக்கு உள்ள பொறுப்பை பேசுகிறேன். கடந்த வாரம் ஒரு காரியத்தை படித்தோம். ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பன் இஸ்மவேலுக்கு அப்பாவாக இருந்தார். அவருடைய வாக்குத்தத்த மகனாகிய ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. அதற்கு முன்னால் அவசரகதியில உண்டாக்கப்பட்ட அந்த சூழல், அது நிமித்தமாய் கிடைத்த இஸ்மவேல், அந்த இஸ்மவேலுக்கு தகப்பனான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து. ஆக ஒரு தகப்பனுடைய கடமை என்ன என்று படித்தோம். ஆண்டவருக்கு முன்னால நடக்கின்ற வாழ்வு இருக்க வேண்டும். இரண்டாவது, உத்தமனாய் இரு. ஆண்டவர் சொன்னது என்ன? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது என்ன? ஆண்டவர் சொல்வதை செய்யும் அப்பாக்கள் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் சொன்னது என்ன? அவருக்கு முன்னால நடக்கணும், உத்தமனாய் இருக்கணும். அப்படி இருந்தா உங்களோட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னிலிருந்து ஜாதிகளும் உன்னிலிருந்து ராஜாக்களும் உண்டாவார்கள், நித்திய உடன்படிக்கை உன்னோடு கூட ஏற்படுத்துவேன், உனக்கு உன் சந்ததிக்கும் தேவனாய் இருப்பேன் என்ற பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று கடந்த வாரத்திலே பார்த்து நிறுத்தினோம். அதோடு முடியல, இன்னும் அப்பாக்களின் பொறுப்பு அதிகம் இருக்கிறது. இன்றைக்கு அதுல அடுத்த காரியத்தை குறித்து படிக்க போகிறோம். இன்னைக்கு வேத பாடமாய் வாசித்தோம் இல்லையா, ஆதியாகமம் 18வது அதிகாரம். அந்த 18வது அதிகாரத்துல இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சில ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு உயர்நிலை என்று பாருங்கள். ஆதியாகமம் 18:18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். 17வது வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆண்டவர் நம்பும் மனிதனாக நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? தேவன் நம்பும் நிலையிலே ஆபிரகாம் இருக்கிறார். நண்பான தகப்பன்மாரே, நம்முடைய அடுத்த குவாலிபிகேஷன் என்னது தெரியுமா? அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது தெரியுமா? தேவன் நம்பும் அப்பாக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை நம்பி பொறுப்பை கொடுத்தவர், நம்மை நம்பி குடும்பத்தை கொடுத்தவர், நம்மை நம்பி பிள்ளைகளை கொடுத்தவர், நம்மை நம்புகின்ற நிலையிலே நாம் வாழுகின்றோமா? சும்மா என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் உண்மை. அப்பா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, கவனம் எல்லாம் எங்க இருக்குது தெரியுமா? இந்த குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன், இது பலருடைய கவனம். தொழிலை செய்வதிலும்,
தொழிலிலே இருக்கிற காரியங்களை முன்னெடுத்து கொண்டு போவதிலும் காட்டுகின்ற ஆர்வம் குடும்பத்துல இன்னைக்கு பலருக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சண்டையும் சச்சரவும். நீங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, வீட்டை கவனிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க அதே செய்றீங்க இதே செய்றீங்க. ஒரு தகப்பன் எந்த நிலைக்கு மாறி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். பொருளீட்ட வேண்டியது உண்மை, கடமை. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கத்தில் அவங்க தவறுகிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது இல்லையா குடும்பத்தார்களால. அப்ப குடும்பத்து மக்கள் உங்களை நம்ப முடியல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இந்த குடும்பத்துக்காகத்தான் உழைச்சு ஓடா பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா குடும்பமே உங்களை நம்பலையே. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்பும் மனிதர்களாக நாம் வாழ்வது என்பது ரொம்ப குறைவு இல்லையா அன்பானவர்களே? ஆண்டவர் நம்பும் மனிதனாக, நம்பும் அப்பாவாக நான் இருக்கிறேனாங்கிற கேள்வியை நீங்க என்னைக்காவது கேட்டு பார்த்திருக்கிறீங்களா? அன்பான அப்பா அம்மாரே, இந்த கடமை, இந்த பொறுப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு கணத்துக்குரிய ஒரு பொறுப்பு. இந்த கணத்துக்குரிய பொறுப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்பக்கூடிய மனிதர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்பது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எப்படிங்க நான் தேவன் நம்புகின்ற மனிதனாய் வாழ்வது என்ற ஒரு கேள்வியும் உள்ளே இருக்கலாம். எப்படி அதை நான் அறிந்து கொள்வது? ஆண்டவர் என்னை நம்புறாரா இல்லையான்னு எப்படி நான் நம்புறது? நம்பித்தான் கொடுத்தாரு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கிறோமா என்பது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ற நிலையில நீங்க குடும்பத்துக்குள்ள ஓட்டை விட்டீங்கன்னா குடும்பமே உங்களை நம்பல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இன்னும் அடுத்த கேள்வி கேட்கல. என்னை நம்பி என் ஆண்டவர் என் கையில கொடுத்த இந்த பொறுப்பை நான் சரியாய் செய்கிறேனா, அல்லது இந்த பொறுப்பை கொடுத்த ஆண்டவர் என்னை நம்ப முடியுமா? ஆண்டவர் நம்பும் தகப்பனாய் நீங்கள் வாழும்போது உங்கள் குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்கிறீர்கள். இல்லையானால் நீங்க ஒருவேளை பணம் அதிகமா சம்பாதிச்சு நிறைய நீங்க சேஃப்டி லாக்கர்ல நகைகள் வைத்திருக்கலாம், அல்லது பேங்க் டெபாசிட்டா நிறைய பணம் வச்சிருக்கலாம். அது உங்களுடைய வாழ்வின் முழுமை அல்ல, அது உங்களுடைய வாழ்வின் நிறைவு அல்ல. உங்களுடைய வாழ்வின் நிறைவு என்பது என்ன? தேவன் உங்களை நம்ப முடியும். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, நானு செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவனை நம்புறேன், நம்புறதுனால நான் எதையும் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். யார் சொல்றது? தேவாதி தேவன் சொல்றார். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாம் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே. ஆபிரகாம் நம்மளை போல தானே ஒரு சாதாரண மனிதனாய் தானே இருந்தாரு. ஆனா அவரு ஆண்டவருக்கு முன்னால உத்தமனா இருந்து ஆண்டவருக்கு முன்னால நடந்தார். முதல் அதிகாரத்தில் படிச்சோம். அப்படி நடந்ததினாலே தேவன் அவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், உடன்படிக்கை ஏற்படுத்தினார், உடனே அதை செய்தார். உடன்படிக்கையாக ஆண்டவர் சொன்னது என்ன? விருத்த சேதனம் பண்ணுங்க சொன்னாரு, உடனடியாக அதை செஞ்சு முடிச்சாங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து கொண்டே வருவதனாலே முதல்ல உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வாழ்ந்தாரு. அடுத்து லோத்தோடு பிரச்சனை வரும்போது நாம் சகோதரர் என்று சொல்லி தேவ விருப்பத்தை நிறைவேற்றினார். அடுத்து ஆண்டவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றினார். இப்படி உத்தமனாய் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நான் ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்க மாட்டேன். அவன் இன்னும் பெரிய ஜாதியாக போறான். அவனிலிருந்து அநேக ஜாதிகள் தோன்ற போகிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இந்த ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆகையினாலே நான் ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்க மாட்டேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்புகின்ற அப்பாக்களாக நாம் இருக்கிறோமா என்பது கேள்வி. அப்பாக்களுக்கு கேட்கிற அதே கேள்வி குடும்பத்தில் உள்ளவங்க நீங்க கேட்டு பாருங்க. தேவன் நம்புகின்றவர், நான் செய்ய போறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு ஆண்டவரே சொல்றாரு. எப்படி சொன்னாரு? அது சொல்றதுக்கு ஆண்டவருக்கு எப்படி ஆபிரகாம் மேல் அந்த நம்பும் தன்மை வந்தது என்று பார்ப்போமானால் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன முதல் குறிப்பு? என்ன? நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படி தன்னுடைய குடும்பத்தாரை வழிநடத்துகின்றவன் என்று நான் ஆபிரகாமை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே நான் அந்த ஆபிரகாமை நம்புவேன்.
நீதியையும் நியாயத்தையும் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற நபர் என்கின்ற நிலையிலே தேவன் ஆபிரகாமை நம்பினார். அன்பான நண்பர்களே, அன்பான அப்பாக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இதை சொல்ல முடியும். நம்மை பார்த்து சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? இவன் நீதியையும் நியாயத்தையும் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு தகப்பன் என்ற நிலையிலே நான் இந்த நபரை உங்களை நம்புவேன் என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்படி நம்பக்கூடிய மனிதர்களாய் வாழும்போது நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். எப்படி வாழ வைக்கிற, எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்தணுமா? பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வைக்கக்கூடியவர்களாக. அப்ப நாம் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? நம்முடைய போதனைகள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? அந்த போதனைகள் இருக்க வேண்டுமானால் நம்முடைய நடக்கைகள் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப எதெல்லாம் அதுக்குள்ள அடங்குது பாருங்களேன். நம்ம ஒரு அநியாயமாய் வாழ்ந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து நீங்க நீதியா இருங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? போடா வேலையை பார்த்துட்டு போன்றாங்க. அப்ப நாம எப்படி நடக்கணுமோ அதை முதல்ல நடக்கணும். அப்ப ஒரு தகப்பனுடைய பொறுப்பு என்ன? பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து என்னுடைய வழியில நடக்க வைப்பான் என்று ஒரு ஆண்டவர் நம்ப வேண்டுமானால் முதல்ல நான் ஒழுங்கா இருந்தா தானே இருக்க முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு 5 வயது பையன், அந்த வீட்டு பையன். அப்போ அவன் என்னுடைய தகப்பனார் ரொம்ப டிவி பார்த்துட்டே இருக்கிறான், கொஞ்சம் அவனை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன போது நான் அவன்கிட்ட, தம்பி டிவி ரொம்ப பாக்குறியா, கண்ணு கட்டு போயிருந்தேன். உடனே அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்னைய சொல்ல சொன்னார் இல்லையா, எங்க அப்பா முதல்ல சொல்லிட்டு போங்க, அவர் தான் 24 மணி நேரம் டிவியில உட்காந்து, 24 மணி நேரம் அது என்னுடைய வார்த்தை, அவர் தான் ரொம்ப நேரம் டிவியில உட்காந்துருப்பாரு. அந்த சின்ன பையன் தான். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ரொம்ப சத்தத்தை உயர்த்திட்டு ஆகும்னு பேசிட்டோம்னா எல்லாம் அடங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பாக்களே, நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்றதுக்கு முன்னால நீங்க அதுல சரியா இருக்கிறீங்களான்னு பாருங்களேன். நீ நீதியை செய்யணும், நீ நியாயத்தை செய்யணும்னு சொல்ற அப்பா வீட்டுக்குள்ள நீதியையும் நியாயத்தையும் செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும், இல்லையா? சொல்ல முடியாது இல்லையா? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தறியிட்டு போவதற்கு காரணம் யார் தெரியுமா? குடும்பத்துல பெரியவர் தான். இவங்க செய்யறது ஒண்ணு. இன்னைக்கு ரொம்ப காமனா உலகத்துக்குள்ள புறையோடி போயிருக்கிறது இந்த பொய் சொல்றது. அது எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருந்துதான். போன், செல்போன் வச்சிருக்கிறோம், வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே என்ன சொல்றான், வெளியில இருக்கிறான்னு சொல்லிடு, பிள்ளைகிட்ட சொல்றோம், வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. எத்தனை அமிதமான செயல்கள், அதெல்லாம் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டே அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன் நம்ம சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதை பிள்ளைகள் கவனிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன போகும்? இவங்களே ஒழுங்கு இல்ல, இவங்க எப்படி, இவங்க சொல்லிக் கொடுக்கறது எப்படி இருக்கும்? ஒரு நையாண்டி தானே வரும். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய குடும்பங்கள் மாறுபாடான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றன. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம நீதி நியாயம் செய்யல. நாம் சொல்வதெல்லாம் ஒன்று, பேசுவதெல்லாம் ஒன்று, ஆனால் பிள்ளைகளிடத்தில் அடுத்து எதிர்பார்க்கிறது வேறையா இருக்கும்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்பானவர்களே, நீதியையும் நியாயத்தையும் செய்யன்னு சொல்லுகின்ற ஒரு தகப்பன் முதல்ல எப்படி இருக்கணும்? நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவனா இருக்கணும். இருந்தா அந்த தகப்பனை பார்க்கின்ற அந்த குடும்பம் எப்படி பின்னால போகும்? வேறு மார்க்கத்துக்கு போகாதே. ஆக தேவன் நம்பும் ஒரு நிலை என்பது என்ன? இவன் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லுவான் என்று ஆண்டவர் நம்புகின்ற ஒரு மனிதனாய் இருக்கணும். அப்படின்னா முதல்ல அந்த அப்பா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகின்ற உத்தமத்தை உடைய அப்பாவாய் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த அப்பா பிள்ளைகளை சரியாய் நடத்தி குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அதுல இன்னொரு குறிப்பு மாணவர் சொல்றாரு, என் வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஆண்டவருடைய வழி அப்பாக்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அதை நீங்க காத்து நடங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்பாக்கள் வேதம் வாசிப்பது எப்படி இருக்கிறது? அப்பாக்கள் தேவனை தேடுவது எப்படி இருக்கிறது?
இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கின உறவிலே அப்பாக்களின் நிலை எப்படி இருக்கிறது? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. சும்மா ஒரு அப்பா நானு அதிகாரம் பண்ணுவது அர்த்தமே இல்லை. அந்த அதிகாரத்தினாலே நீங்க வேணா உங்களை பெரியாளா நினைச்சுக்கிடலாமே ஒழிய நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நபராக அமைந்துவிட முடியாது. முதல்ல உங்க வாழ்க்கை சரியா இருந்து நீங்க சரியான நிலையில உங்க பிள்ளைகளையும் சந்ததியையும் தேவன் விரும்புகின்ற நீதியும் நியாயத்தையும் கடைபிடித்து வாழ்வதற்கு வழி நடத்துங்க. அப்பதான் தேவன் உங்களை நம்ப முடியும். இரண்டாவது, நீங்க செய்ய வேண்டிய செயல் என்ன? உங்க குடும்பம் கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு நீங்கள் காரணமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபத்திற்கு அப்பா இருக்கிறது இல்ல. நம்ம சர்ச்சையிலுமே அப்ப இந்த நிலை இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பா இருக்கிறது இல்ல. கேட்டா அப்பா 11 மணிக்கு வருவாரு, 12 மணிக்கு வருவாரு. அவர் வந்த உடனே அவர் சரியா இருப்பாரு. அதனால அவர் வர்றதுக்கு முன்னால குடும்ப ஜெபத்தை முடிச்சிருவோங்கிற சில குடும்பங்கள் உண்டு. இன்னொன்று, அப்பாக்கள் இருந்தாலும் ஜெபத்தில கலந்து கொள்வது கிடையாது. என்னன்னா குடும்ப ஜெபத்துல போய் நான் கலந்துக்கிறதாங்கிறது சிலர், அதாவது ஆண்டவரை விட்டு விலகின மனிதர்கள். இப்படி அப்பாக்கள் இல்லாத, அதாவது தலையில்லாத குடும்ப ஜெபங்கள் நிறைய இடத்துல நடக்குது. அப்ப குடும்பம் ஆகுமா? கேட்டா எங்க அப்பா வர்றதுக்கு கூட நாங்களே ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம். தவறு. அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வைங்க. அன்பானவர்களே, ஒரு குடும்ப ஜெபத்துக்கு அப்பா இல்ல. ஆலயத்துக்கு போகும்போது இன்னைக்கு பலர் அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. நம்ம ஆலயத்தில் அந்த நிலை ரொம்ப இல்லை. அப்பா இல்லாத பெண்கள் மட்டும் குடும்ப ஆலயத்துக்கு வர்றதுங்கிறது நம்ம ஆலயத்தில் இல்லை. ஆனா நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆலய காரியங்களுக்கு பெண்கள் பிள்ளைகள் தான் வருவாங்களே ஒழிய அப்பாக்கள் இன்னைக்கு நிறைய வர்றதில்லை. நம்ம ஆலயத்தில இருந்து ஆலயத்துக்காரங்களுக்கு பேசல. ஏன்னா இது நம்ம ஆலயத்து மக்களுக்கு எனக்கு தெரியும். நம்ம அப்பாக்கள் அப்படி இல்லை. நம்ம அப்பாக்கள் ஆலயத்திற்கு தவறாமல் வருகிறவர்கள். அதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா இது எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதனால நான் பேசுறேன். மனைவியும் பிள்ளையும் அனுப்பிவிட்டு, மனைவியும் பிள்ளையும் வாசல் இறக்கி விட்டுட்டு முடிய போற நேரத்தில் கூப்பிட வர்ற, எப்படி உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? அவங்க எல்லாம் போறாங்கன்னா கிறிஸ்தவம் ஆசீர்வாதம் என்பது தனிநபர் சார்ந்தது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களின் செயலால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆக குடும்பத்துக்கு கர்த்தரின் வழியை கடைபிடித்து நடங்கன்னு சொன்னா, முதலாவது அந்த தகப்பன் கர்த்தரின் வழியில முன்னால நிக்கணும். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல முன்னால நிக்கணும் அந்த தகப்பன். அன்பானவர்களே, தகப்பனாக தேவன் உங்களை நம்ப வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வழியை உங்கள் குடும்பம் காத்து நடப்பதற்கு நீங்கள் காரணர்களாக அமைய வேண்டும். அப்படின்னா முதல்ல நீங்க நடக்கணும் இல்லையா? ஆக அப்பாக்களாக பிள்ளைகளுக்கு முன்பாக நீதியையும் நியாயத்தையும் காத்து நடவுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால அந்த அப்பா அப்படி இருக்கணும். கர்த்தரின் வழியில நீங்க நடங்கன்னு சொல்றதுக்கு முன்னால அந்த அப்பா அப்படி நடக்கணும். அப்படி நடந்து அப்பாக்கள் தங்களை மாற்றி பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தும் போது நீங்கள் தேவன் நம்பக்கூடிய அப்பாக்களாய் மாறுவீர்கள். அப்படி நீங்கள் மாறும்போது தேவன் தருகின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிலையாய் நிலைத்திருக்கும். இன்னொரு காரணத்தை பார்க்க போகிறோம். ஒரு அப்பா தேவன் சொல்வதை செய்யும் அப்பாவாக மட்டுமல்ல, தேவன் நம்பும் அப்பாவாக மட்டுமல்ல, ஆண்டவர் கேட்பதை கொடுக்க முன்வரும் அப்பாவாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்பதை கொடுக்க முன்வரும் அப்பா. ஆண்டவரால் அவரும் ஆசீர்வதிக்கப்படுவார், அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். இதே ஆபிரகாம் தான். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 22வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வி கேட்கல, ஆபிரகாமுக்கு முன்னால ஒரு வேண்டுதலை வைக்கிறார்.
ஒரு கட்டளை வைக்கிறார் சொல்லுவாங்க. சரியா, கட்டளை வைக்கிறார். என்ன கட்டளை? ஆதியாகமம் 22:2. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதி நல்லா தெரியும். வயது சென்ற காலத்துல 100வது வயதுல கிடைத்த மகன், இப்ப அவன் வாலிபனா இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் அவனை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே அடியேன், எப்பா நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா, உன் ஏக சுதனும், அந்த வர்ணனையை பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. ரொம்ப பாராட்டி சீராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறாயே அந்த ஈசாக்கை நீ இப்ப கூட்டிட்டு மோரியா தேசத்தில் உள்ள ஒரு மலைக்கு போ, அந்த நான் காட்டுற இடத்துல அவனை எனக்கு தகன பலியாக பலியிடு. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு கட்டளை இல்லையா? என்ன கேட்டுக்கலாம்? நான் ஆபிரகாமுடைய இடத்துல இருந்தா கேட்டுருப்பேன், சாமி இதுக்காக நீங்க கொடுத்தீங்க 100 வருஷம் கழிச்சு, பெருசா வாக்கு தத்தம்லாம் கொடுத்தீங்களே, உன் சந்ததி அப்படி ஆக்குமே இப்படி ஆக்குமே அப்படிலாம் சொன்னீங்களா ஆண்டவரே? சாராளுக்கு எனக்கு கொடுக்கப்பட போற பிள்ளையை தானே நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்க. இஸ்மவேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, ஆனா இந்த பிள்ளைக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தீங்க இல்லையா? இப்போ அந்த பிள்ளைய பலியிடுன்னு சொல்றீங்களா என்ன ஆண்டவரேன்னு எதிர்கேள்வி கேட்டு இருந்திருப்பேன். ஆனால் ஆபிரகாம் எதுவுமே பேசலங்க. 3வது வசனத்தை படிச்சோம்னா ஆதியாகமம் 22:3. அப்பொழுது அதிகாலையில் எழுந்து, ராத்திரி ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, காலையில் எந்திரிச்ச உடனே தன் கழுதை மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். ஏதாவது பேசினார்னு இருக்குதா? ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாதம் பண்ணினாரா? முன்னதாக வாதம் பண்றாரு, ஆண்டவரே அழிக்க சோதம் குமாரவை அழிக்கும் போது கேட்கிறாரு, 50 விசுவாசி 10 விசுவாசி இறங்கிக்கிட்டே போறாரு, ஆண்டவர்கிட்ட வாதம் பண்ணுகிறார். ஆனா இப்போ ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேசுற மாதிரி இங்க இல்லையே. அவனை கூட்டி கொண்டு போய் தகன பலி இடுப்பான்னு சொன்னதுமே காலையில எந்திரிக்கிறாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போறாருங்க. இப்ப ராத்திரி கூட அந்த பலிக்குரிய காரியத்தை தான் அவர் சிந்திச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் காலையில எந்திரிச்ச உடனே கட்டைகளை வெட்டுறாரு, கழுதையை சேனை வச்சு கழுதையை ரெடி பண்றாரு, கட்டைகளை அந்த கழுதை மேல ஏத்துறாரு, வேலைக்காரங்களை 2 பேரை கூப்பிட்டு போறாரு. அப்ப இதெல்லாம் ராத்திரி அவர் திட்டமா இருந்திருக்கணும். காலையில எந்திரிச்சதெல்லாம் செய்யறாரு. எந்திரிச்சு அப்படியே புறப்பட்டு போனார்னு பாருங்க. 4வது வசனம், 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 3 நாள் அவர் நடந்து போய் ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு போயிட்டார். கேட்பதை கொடுக்க முன்வரும் தகப்பன் ஆண்டவரால் தன் குடும்பத்தையும் தன் சந்ததியையும் ஆசீர்வாதத்திற்கு நேராயிட்டு செல்லுகின்ற தகப்பன். ஆண்டவர் கேட்கறது கொடுமை போல இருக்குது. கொடுத்த மாதிரி கொடுத்தாரு, வாக்கு தத்துவம் தான் கொடுத்தாரு. ஆனா இப்போ பறிக்க முன்வருகிறாரே. நம்ம கேள்வி அதுதான், ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு என்கிட்ட இருந்து ஏன் பறிக்கிறீங்க? அன்பானவர்களே, ஆண்டவருடைய வழிகளை நம்ம விளங்கிக்கிறது கிடையாது. வேதத்துல எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. வேதத்தை படிச்சிருந்தா தானே அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அது வேற பிரச்சனை. வேதத்தை படிக்காததுனால நமக்கு என்னென்ன சம்பவங்கள் இருக்குது, அந்த சம்பவங்கள் கொடுத்திருக்கிற பாடம் என்ன, ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்துறவர் என்னையும் நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாம போயிடுச்சு. போனதின் விளைவுதான் இன்னைக்கு நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு ஆண்டவர் கேட்டதை அவருக்கு கொடுக்க முன்வர மாட்டேங்கிறோம். ஆபிரகாமுடைய தியாகம், அர்ப்பணம் ஈடு செய்ய முடியாத ஒண்ணு, ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒண்ணு. வயது முதிர்ந்த காலத்துல கிடைச்ச பிள்ளையை கொண்டு வான்னு சொன்னா ஆண்டவர் அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்கு கேட்கிறாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? வேதத்துல அங்க அப்படி ஏதாவது அழிக்கிற செயலை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஒரு சிக்கலான சூழ்நிலையில ஒரு குழந்தைய ஒரு தம்பதிக்கு கொடுத்தாரு மோசே. ஆண்டவர் காப்பாத்தினார், பெரிய தலைவனாக்கினார் இல்லையா? இப்ப இங்க ஈசாக்கை ஆண்டவர் பலியிட கேட்டதற்கு பிற்பாடு நடந்தது என்ன? மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லும் போது அவர் சொல்ற பேர் என்ன? ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன்.
ஆண்டவர் அழிக்க நினைக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக நம்மை சோதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவருடைய சோதனைகள் நம்முடைய விருப்பங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறானதாய் அமையும் போது அமைதலா கீழ்படுத்து. இல்ல ஆண்டவரே, இது எனக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தடையாய் இருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவர் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரோ கொடுத்துருங்க. உங்கள் பணமாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு கொடுத்து இழந்தவர்கள் யாருமே கிடையாது. உங்கள் பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்யும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆசீர்வாத குறைவுகள் வந்தது கிடையாது. அதன் விளைவாய் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்க ஆண்டவர் கேட்கும் போது அதை நீங்கள் கொடுக்க முன்வாருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்கு என்று கொடுக்க முன்வரும் போது, நான் உலகத்துக்கு தான் ரொம்ப நேரம் செலவழிப்பேன், ஆண்டவருக்கு குறையாத செலவழிப்பேன் ஒதுக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயிர், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி, அல்லது எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என்னை ஒண்ணுமில்லாம வச்சிருக்கிறாரு, அதுவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுக்க முன்வரும் தகப்பனாய். ஆண்டவருக்குன்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒண்ணும் இல்லாம போயிருமே நினைக்காதீங்க. நான் பணத்தை மட்டும் சொல்லல, எதையுமே. உங்க பிள்ளைகள் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லும் போது விடுங்க. உங்க பிள்ளைகள் நான் ஆலயத்தில் பாடகர் குழுவுக்கு வரப்போகிறேன்னு சொல்லும் போது விடுங்க. உங்க பிள்ளைகள் நான் ஆலயத்தில் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லும் போது விடுங்க. ஒன்றும் இழந்து போக மாட்டீர்கள். என் வாழ்க்கையில இருந்து நான் சொல்லுவேன், இழந்து போக விட மாட்டார். அநேகருடைய வாழ்வின் பாடம் அது. தேவன் கேட்கிறதை நீங்கள் அவருக்கு கொடுக்கும் போது சில நேரத்தில் சில செயல்களை செய்யணும்னு மனசுக்குள்ள தோணும். ஐயா இதை பிறகு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுனால உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதத்தை குறைக்கிறீர்கள், மறந்துடாதீங்க. தோணிருச்சுன்னா உடனே அதை செஞ்சிருங்க. ஆண்டவருக்கு என்று எதை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ உடனே செய்ய அதனுடைய பலனை நீங்கள் அடைவீங்க. தேவன் கேட்பதை கொடுக்க முன்வரும் தகப்பனாக அப்பாக்களாக இருக்கும்போது ஆசீர்வாதம். இப்ப ஆபிரகாமை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஒரே மகன், 100 வயசுல கிடைச்ச மகன். அந்த மகனையும் இப்போது ஆண்டவர் கேட்கிறார் என்றால் கொடுமையான ஒரு கேள்வி போல இருக்கிறது. ஆனா ஆபிரகாம் ஒண்ணுமே கேள்வி கேட்கல. அவர் தானே கொடுத்தாரு, அவர் இப்ப கேட்கிறாரு. நான் கூட்டிட்டு போறேன். போகும்போது வேலைக்காரங்க கேட்கிறாங்க, வேலைக்காரங்களை நடுவில் இறக்கி விட்டுறாரு. 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களுக்கு, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வரும். அப்பொழுது ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டையில் எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கை மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தி எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் சொல்ற பதில பாருங்க, 8வது வசனம். அதுக்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். அதனாலதான் யெகோவா ஈரேன்னு பேர் வச்சாங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அவர் கேட்கிறாரு, நான் கொடுத்துடணும், அவ்வளவுதான். மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். என் கையில இவ்வளவுதான் இருக்குது. ஆண்டவர் என் மனதில் இதை இந்த எண்ணத்தை கொடுக்கிறாரு. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் வச்சுக்கிறது, அதில் நீங்க ஆசீர்வாதத்தை காண முடியாது. கொடுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவி இருக்கிறார், கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அதுக்கு எப்படி பதில் செய்யணும்னு அவருக்கு தெரியும். அந்த பகுதியை படிச்சோம்னா ரொம்ப வசனமா படிச்சுட்டு போலாம். நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஆனா நம்முடைய முக்கியமான கருத்துக்காக அதை நம்ம பிறகு ஒரு நாள் இந்த இதுல உள்ள மற்ற கருத்துக்களை நம்ம படிக்கலாம். அப்ப இப்ப இல்ல படிக்கிறோம். ஆண்டவர் கேட்டதை கொடுக்க போறாரு. ஆண்டவர் பார்த்துக்கிறாங்கிற நம்பிக்கை, அப்பாக்களை அந்த நம்பிக்கை இருக்கிறதா தான் நீங்க அதை செய்ய முடியும். என் குடும்பத்துல எல்லாத்தையும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க ஆண்டவர் கேட்பதை கொடுக்க முன்வரும் தகப்பனாய் இருப்பீர்கள். அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அப்பா. கூட்டு போனாரு, பலிபடத்துல கிடத்தினாரு, வெட்ட கத்திய ஓங்கினாரு. ஆண்டவர் தடுத்து நிறுத்தினாரு, உன் மகன் மேல கை போடாது. அப்போ
மகனை விழுவித்துட்டு பார்க்கும்போது அங்க ஒரு புதர்ல ஒரு ஆடு சிக்கி நிக்குது. அந்த கொம்புகள் முள்ளுல சிக்கின ஆடு, அதை எடுத்து பலியிடுறாங்க. பலியிட்டு முடித்த பிறகு 15வது வசனம், 14வது வசனம், அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனால கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. 15வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அந்த வார்த்தை கவனிக்கிறேன். 18வது வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அப்பதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவர் கேட்பதை கொடுக்க முன்வரும் தகப்பன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த பதில பாருங்களேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அன்பானவர்களே, அன்பான தகப்பன்மாரே, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. அந்த கடமைக்காக அந்த தகப்பன் செய்ய வேண்டிய செயல் என்ன? நமக்கு இந்த உயர் ஸ்தானத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய, அல்லது ஆண்டவர் கேட்பதை கொடுக்க முன்வரும் தகப்பனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு 2 குறிப்புகளை படிச்சிருக்கோம். ஒன்னு, பிள்ளைகளையும் சந்ததியையும் ஆண்டவருடைய வழியை காத்து நடக்கவும் நீதியையும் நியாயத்தையும் கடைபிடித்து நடக்கவும் சொல்லுகின்ற தகப்பனாக. அப்ப அப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல தகப்பன் அப்படி மாறணும். முதல்ல தகப்பன் நீதியை நியாயத்தை செய்கிறவனா இருக்கணும். ஆண்டவருடைய வழியை காத்து நடக்கின்ற முன்மாதிரியான தகப்பனா இருக்கணும். இருந்தா அதை செய்ய முடியும். இதை செய்யும் பொழுது தேவன் நம்பும் தகப்பனாய் மாறுகிறோம். அதன் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு கொண்டு வருகிறோம். அடுத்தது, தேவன் கேட்பதை கொடுக்க முன்வரும் தகப்பன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த செயலை செய்தபடியினால் உன் சந்ததி. அப்ப தேவன் விரும்புவதை கீழ்ப்படிந்து செய்யும் தகப்பனுக்கு அவனுடைய சந்ததியின் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அப்பாக்களே, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கனத்துக்குரிய பதவி. இந்த கனத்துக்குரிய பதவியை நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்துகிறோமா, அல்லது ஏலியை போல குடும்பத்தின் சாபத்திற்காக பயன்படுத்துகிறோமா? கேளுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, ஆபிரகாமை வச்சு நம்மோடு கூட 2 வாரங்களாக பேசின வார்த்தைகளை நீங்க யோசித்து எங்கெங்க குறை இருக்குதோ அந்த குறையை சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டு நீங்க குடும்பத்துக்குள்ள வாங்க. உங்க குடும்பம் தேவன் ஆசீர்வதிக்கின்ற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவிக்கின்ற குடும்பமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 142வது கீர்த்தனையின் 2 சரணங்களை பாடுவோம். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் என்ற வீடு சந்திக்கும் போது கேட்ட சில காரியங்களிலே இதுவும் ஒன்று. ஐயா, நீங்க கடந்த முறை ஆராதனை நடத்தும் போது கீர்த்தனை பாடலை பாடி காணிக்கை எடுத்து வைக்க சொல்லுவீர்கள், ஆனால் இந்த முறை அதை நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். சரி, அடுத்த வாரத்திலிருந்து நான் அதை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆலயம் திறந்த பிறகு இந்த லாக்டவுன் கால காணிக்கை என்று நாம் சிறப்பாக அதற்கென்று காணிக்கை நேரத்துக்கு முன்பதாக நாம் காணிக்கை எடுப்போம். அப்போது நீங்கள் இந்த லாக்டவுன் சமயத்திலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை நீங்கள் முன்வந்து படைத்து அதற்கு பிறகு நம்முடைய வழக்கமான காணிக்கைகளை நீங்கள் படைக்கலாம். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கை பாடல் 142வது கீர்த்தனை முதல் 2 சரணங்கள். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பவனாசனேசனே, இயேசுராசனே, பவனாசனேசனே, தீரங்குண்டாவி வரம் கொண்டுய சிறுமை பாரையா, ஏழை வறுமை தீரையா, சிறுமை பாரையா, ஏழை வறுமை தீரையா, அடி
சாகின்றேன், அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏசுராசனே, பவனாசனேசனே, ஏசுராசனே, பவனாசனேசனே, இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏசுராசனே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் உண்மை ஆராதிக்க வாய்ப்பை பெற்றோம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கிருபை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்கின்ற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், குறிப்பாக குடும்ப தலைவர்கள் இந்த பாடங்களை பின்பற்றி தங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவர்களாக இருக்கிறார்கள். கிருபைதாரும் இதுவரைக்கும் 9 வாரங்கள் நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் உண்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறீர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவேளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாங்களும் ஆலயத்திற்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். அது உண்மையாகட்டும் கர்த்தாவே. சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்படாத உதவி செய்யும். 4 மாவட்டங்களிலே திறக்க கிருபை செய்திருக்கிறீர். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அவர்கள் ஆலயங்களிலே உண்மை கூடி ஆராதிப்பார்கள். அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து நாங்களும் உண்மை ஆலயத்திலே கூடி ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபைதாரும். அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு சீக்கிரமாய் உருவாக்கி தாரும். எங்களை சுற்றி இருக்கிற கொள்ளை நோயின் பாதிப்புகள் முற்றிலும் நீங்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற 3வது அலையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. அந்த சமயத்தில் எங்களுடைய ஆலயங்கள் அடைக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை வழிபடுவதற்கும் உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கும் எங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து நாங்கள் உம்மோடு நெருங்கி வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளாய் நித்தியராஜ்யத்துக்கு சுதந்திரமானவர்களாய் இருக்கிறோம். எங்களை திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பல கடினமான சூழ்நிலைகளுக்கு கூடாக கடந்து வந்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் அறிவீர். அதற்கு மத்தியிலும் விசுவாசத்தோடு அவர்கள் நிலைநிற்க உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. விசுவாசத்திலிருந்து ஒரு நாளும் அவர்கள் விலகி போகாமல் உண்மையிலே அவர்கள் வேர் கொண்டு எல்லா சூழல்களையும் உங்களுடைய ஒத்தாசையோடு அவர்கள் சந்திக்க எங்கள் திருச்சி மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன்தான். பொருளாதார ரீதியாக, மற்ற குடும்ப சூழல்களின் ரீதியாக, சரீர சுகவீனத்தின் காரியங்களிலே எல்லாவற்றிலும் தொழில் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள், பொருளாதார நஷ்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கிருபையை நீர் வழங்க பண்ணும். எங்கள் திருச்சி மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே என்னோடு இணைந்திருக்கிறவர்கள், இன்னும் இணைய போகிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இதே அற்புதங்களை ஆண்டவர் செய்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ ஆண்டவர் நீர் பலன்தான். சீக்கிரமாய் நாங்கள் ஆலயத்திலே உண்மை ஆராதிக்கின்ற அந்த பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தாருகிறதாக. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே, சுற்றி எங்களுடைய தமிழ்நாட்டிலே, எங்களுடைய மதுரையிலே இருக்கிற இந்த கொடிய பாதிப்புகளை ஆண்டவர் முற்றிலும் நீக்கி போட்டு எங்களை ஒரு விடுதலையான சூழ்நிலையிலே நீர் வழி நடக்கும். உங்களுடைய கரத்திற்குள்ளே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கரத்திலே வைத்து எங்களை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துகிறார். நீர் விரும்புகின்ற வாழ்வு வாழ எங்களுக்கு பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு என்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சித்தமானால் திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் காலை 9:30 மணிக்கு ஒரு ஆன்லைன் ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தரின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.